என்னம்மா துணியெல்லாம் அப்படி அழுக்கா இருக்கு? இல்ல மம்மி, வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கு, அதனால தான் இருக்கும். வாஷிங் மிஷின் ரிப்பேருன்னு தெரியும், அப்போ என் கையில் துவைக்க வேண்டியது தானே? போமா, ஊற வச்சிருக்க துவைச்சிட்டு போமா. டேய் பாப்பா, அவங்களுக்கு வயசாயிடுச்சுடா பாப்பாடி. இப்போ சொல்லி அவங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாதா? நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போடா. சரி ஃபர்ஸ்ட் போய் இப்போ துணி துவைச்சிட்டு போ, சீக்கிரம் போய். சரிங்கப்பா. அம்மா என்ன முகமா மனசா நினைச்சிருக்காங்க? எனக்கு ஃபோன் போட்டு மாப்பிள்ளை 2 நாள் எக்ஸ்ட்ரா சேர்த்து லீவ் எடுத்து ஊருக்கு வாங்குறாங்க. நான் என்ன இங்கே வெட்டியாக இருக்கிறேன்? உங்கள் வீட்டிலேருந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் போகும்போது நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கு பல்ல அழிச்சு வரேன் பாரு. அதனால தான் உங்களுக்குலாம் இந்த மாதிரி கேவலமாக நினைப்பீங்க. இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் வர எல்லா ஃபங்க்ஷனும் நீ தனியாக தான் போகிற, புரிச்சா? சார், ஏன் அப்படி பேசிட்டு போறாங்க? அன்னைக்கு அவங்க அம்மா ஏமால அப்படி கத்தும் போது அவங்களுக்கு வயசாயிடுச்சு, புரிஞ்சு நடந்துக்கோமான்னு என்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு ஏமா பாசமா தானே சொன்னாங்க, ஒரு நாள் சேர்த்து இருந்துட்டு போங்க. அதுக்கே எப்படி கத்துறாங்க? ஏன் பொண்ணுங்க மட்டும்தான் மாமியார் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா? பசங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவே மாட்டாங்களா? சார், எல்லாருமே மருமகள் தான் மாமியார் புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. எல்லாம் என் தலையெழுத்து.